பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் கூட நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆண்டவர் உங்கள் நெருக்கத்தை மாற்றுவார். இந்த தலைப்பின் மூலமாக உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆசைப்படுகிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நெருக்கத்தையும், பண நெருக்கடி, கடன் பிரச்சனை, வியாதி, வறுமை, நஷ்டம், இழப்பு, இப்படி ஏதோ ஒரு நெருக்கடி உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம், உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நெருக்கத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மாற்றப் போகிறார். அப்படி ஆண்டவர் உங்கள் நெருக்கத்தை, உங்கள் பாரத்தை, உங்கள் துக்கத்தை மாற்ற வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 120 அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, யாரெல்லாம் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் நெருக்கடியில நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமே ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவே என்று அழைக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த பிரார்த்தனையை, அந்த ஜெபத்தை கேட்டு, அந்த விண்ணப்பங்களை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இயேசுவை கூப்பிடும் பொழுது, இயேசுவை நோக்கி, இயேசுவே என் நெருக்கத்தை மாற்றும், எனக்கு சமாதானம் கொடுங்க என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் நெருக்கத்தை மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், வறுமையாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், தோல்வியாக இருந்தாலும், எல்லாம் நெருக்கத்தை மாற்றி ஆண்டவர் உங்களை பலப்படுத்த, உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவ மகிமையை நிச்சயம் காண்பீர்கள். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நெருக்கத்தையும் இயேசு கிறிஸ்து மாற்றப் போகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பும் பொழுது, இயேசுவால் என் நெருக்கடியை மாற்ற முடியும், என் நெருக்கத்தை மாற்றி எனக்கு சமாதானம் கொடுக்க முடியும் என்று சொல்லி இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுத்து, உங்கள் நெருக்கத்தை மாற்றி, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சமாதானம் கொடுத்து, சந்தோஷம் கொடுத்து, உங்களை நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைக்க அவர் உங்கள் அருகே நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நெருக்கத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.